தமிழ்நாடு பிரஸ் கிளப் மற்றும் திருமிகு ஜே.ஏ. கணேஷ், திருமிகு கோ. கண்மணி மேலாள் பொருளாளர் ஓசூர் புத்தக திருவிழா, திரு ஆர். செந்தில்குமார், கணேஷ் சுப்பர்ஷா ஓசூர், திருமிகு செந்தில்குமார், திரு அண்ணாதுரை ஐயா அவர்களையும், என்.எஸ். மாதேஸ்வரன் ஐயா அவர்களையும், சந்திரஜெய ஐயா அவர்களையும், திரு கே.ஜி. பிரகாஷ் தலைவர் அவர்களையும். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று தலைமை தாங்கி விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பாடலாசிரியர் ஒரு நிமிஷம் கேள்வி. அருள்மிகு ஐயா அவர்களும் மற்றும் என்னுடன் எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவை வெகு நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் புத்தக திருவிழா பொறுப்பாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும், நான் எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தேன் 2 வருடங்களாக, என்னை இழுத்து இங்கு முன்னால் நிறுத்தி வைத்த என்னுடைய அருமை நண்பர் நீலகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு, இந்த புத்தக திருவிழாவிற்கு எங்களின் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் எல்லோரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். ஆக்சுவலி இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு மதியனே மானுடம் வெல்லும் என்ற தலைப்பில் நம்முடைய நாகை சட்டமன்ற எம்எல்ஏ அன்னார் ஆளூர் ஷானவாசர்கள் வந்திருக்க வேண்டும். டியூ டு சம் ரீசன் அண்ட் சர்க்கம் முத்துவருடைய மரணத்தினால் அவர்கள் அங்கு போய்விட்டு திருப்பி வருவதற்கு நேரம் எடுத்ததனால் இந்த புரோகிராமை சென்று மாறிப்பட்டு ஐயா அருள்மிகு ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களுடைய அருமையான சொற்பொழிவை கேட்க நாங்கள் என்றோடும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். வாய்ப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். கண்மணி அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய செயலாளர் சந்திர அவர்கள் வாங்கி கௌரவிக்குமாறு, திருமிகு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை பாரதிதாசன் அவர்கள் வாங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்டர்பிரைசஸ் பொறுப்பாளர் ராமச்சந்திரன் குழந்தைகள் பொறுப்பாளர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
குழந்தை எழுத்தாளர்கள் முன்பக்கத்தை காட்டுங்க. உங்க புத்தகத்தோடைய முன்பக்கம். ஓசூரில் 20 எழுத்தாளர்கள் கதையாசிரியர் உருவாக்கி என்பதை ஓசூர் புத்தகத்தில் நாம் சார்பில் பெருமைப்படுகிறோம். தொகையை வந்து வெங்கட்ராமன் சார் அவங்களோட டீம் வந்து நம்மளுடைய புத்தக திருவிழா குழுவினருக்கு அளிக்கிறாங்க. அதை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சிந்தனையாளரும் எழுதி இருக்கிறது. நண்பர்களே, சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த விழா என்பது 14வது ஆண்டை நோக்கி முன்னேறி நிற்கின்றது. இந்த புத்தக திருவிழா நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து தொடர்ந்து 14 ஆண்டாக நடத்திக் கொண்டிருப்பது என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்ற முகமது அலிமுத்தி மேஜா அக்பர் அவர்களை வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் சாந்தி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கின்ற திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, திரு ஜி ஏ கணேஷ் அவர்களே, திரு எஸ் சந்தீப் குமார் அவர்களே, திருமிகு கோ கண்மணி அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. காரணம் என்னவென்றால் சிறந்த பேச்சாளர், சிறந்த பண்பாளர், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பது எல்லோரும் ஆவலாக இருந்தோம். ஆனால் எதேச்சாக அவர் வர முடியவில்லை. இருந்தாலும் அவர் விவாதம் செய்கின்றார். அவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த விழாவானது உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த விழா பேராசிரியர் முனைவர் ஐயா வணங்காமுடி அவர்களின் நினைவரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேராசிரியர் ஐயா முனைவர் வணங்காமுடி ஐயா அவர்கள் இந்த புத்தக திருவிழா ஓசூர் பகுதியிலே நடக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்தார். இந்த பகுதியில் என்பது யாரும் மறக்க முடியாத ஒன்று. இன்றைய தினம் அவரை இழந்து இந்த புத்தக திருவிழா நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய நினைவை மனதில் வைத்துக் கொண்டு அவரோடு இருந்து பணியாற்றிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றால் அவருக்கு நினைவேந்தல் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த புத்தக திருவிழா அமைகிறது என்பதை நான் என் பெருமகிழ்ச்சியோடு கோர்க்கவா என்று. ஆனால் என் சங்க இலக்கியத்தில் அதுவும் ஒரு நட்பினுடைய உயர்வு தான். அது ஒண்ணு நீங்க கேலிக்காக நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஒரு நட்பினுடைய உச்சத்தை காட்டத்தான். ஆனால் அந்த எடுக்கவா கோர்க்கவா என்ற அந்த வரியை காட்டில ஒரு உச்சமான வரியை என் தமிழுக்கு, என் தமிழ் புலவனுக்கு, என் ஒரு தமிழ் மன்னவன் கொடுத்த ஒரு சொல். மனைவிட்ட போய் சொல்றாங்க, யார் தெரியுமா, என் தமிழ். போன தடவை வந்தப்ப எவ்வளவு தமிழ் கொடுத்துட்டு போனோம் தெரியுமா, என் உயிர் இவன் எப்ப வருவான் காத்துட்டு இருந்தேன். என் அன்பான மனைவியே, இவனை என்போர் தோற்று.
என்போர் போற்று. தமிழை குடிப்பதற்கு, தமிழை கொடுப்பதற்கு வந்த புலவனை தன் மனைவியிடம் நீ எனக்கு என்ன என்னெல்லாம் செய்வாயோ அதையெல்லாம் இவனுக்கு நீ தா கொடு என்று சொல்லுகிற ஒரு சின்ன அர்த்த பிழை வந்தாலும் இது கொச்சையாகிவிடும். ஆனால் என் தமிழ் கொச்சைக்கு உடன்படாது. என்போர் போற்று. அப்ப தமிழை போல் போற்று என்று சொல்லுவதான பொருள் அது. அந்த உச்சத்தில் வைத்து பார்த்த புலவன் மன்னன். அதை விட வந்த புலவன் 20 நாள் 30 நாள் ஆயிடுச்சு. தினமும் சோறு, சுட சுட சோறு, புலால் உணவு, ஆடு மாடு கோழி எல்லாம் சுட சுட அவன் சாப்பிட சாப்பிட ஒரு 10 நாள் சாப்பிட்டு புலவனுக்கு தமிழ் கொடுத்து கொடுக்கிறான். ஆனா 11வது நாள்ல இருந்து நான் இங்க சுட சுட சாப்பிடுறேன், அங்க என் மனைவி என் குழந்தைகள் பட்டினி எல்லாம் கிடக்கிறார்கள், அவர்களுக்கு போய் நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த மன்னனிடம் வந்தேன் என்று, மன்னா நான் வீட்டிற்கு போக வேண்டும், என் மனைவியை பார்க்க வேண்டும், என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நீ போகத்தான் வேண்டுமா, நீ போகத்தான் வேண்டுமா என்று அந்த மன்னன் அந்த புலவன் இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாள் என்று கெஞ்சி கெஞ்சி பார்க்கிறார். ஆனால் இனி அவனை தங்க வைக்க முடியாது என்று தெரிந்தவுடன் தனக்கான தேரில் அந்த புலவனை ஏற்றி அவனுக்கு வேண்டிய அனைத்து அணிகலன்களையும் பொருள்களையும் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் அவனுடைய ஊரார்களுக்குமாக அதை எவ்வளவு ஏற்ற முடியுமோ அவ்வளவையும் ஏற்றி வைத்து விட்டு 4 குதிரைகள் கூட்டிய தேர், அன்றைய மன்னர்கள் மூவேந்தர்கள் அல்லது குறுநில மன்னர்கள் ஓட்டிய தேர்கள் 4 குதிரைகள். அந்த 4 குதிரைகளும் எங்கிருந்து வந்தன? அரபு நாடுகளிலிருந்து நாவாய்களில் வந்த குதிரைகள். வெள்ளை வெளியேறென்று அந்த 4 குதிரைகள் நிற்கின்றன. பாகன் நிற்கிறான், புலவன் நிற்கிறான். வண்டியில் ஏற மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஏறு பாக சீக்கிரம் ஓட்டு என்று சொல்லவில்லை. அந்த தேருக்கு புலவன் இருக்கிற இடத்தில் நின்ற மன்னன் 7 அடி அப்படி சரியாக முன் சென்று தலை குனிந்து வணங்குகிறான். அம்மா அந்த புலவனுக்கு, அந்த புலவனுக்கு வணங்குகிறான். என் தமிழ் தாய்க்கு, என் தமிழ் மன்னன் தலை வணங்குகிறான். 7 அடி முன் சென்று மறுபடியும் 7 அடி அவனிடம் வந்து பேச முடியவில்லை. அவன் பிரியும் போது கண்கள் தமிழ் பேசுகின்றன, கண்ணீராய் அவன் உதடுகள் மூடிக்கொண்டிருக்கின்றன. இனி அவன் எப்போது வருவான், தமிழ் கிடைக்கும் என்ற இயக்கத்தில் அந்த மன்னன் என்று சொல்லுகிறான். சில பெரிய இயக்குநர்கள் தான் அப்படியே பேசாம உரையாடல் இல்லாம காட்சிகள் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கோடாடே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய தமிழ் புலவன் ஏறுங்க புலவரே என்றெல்லாம் உரையாட எழுதவில்லை என்று சொல்லி அந்த மௌனத்தாலேயே அவன் ஏற உட்கார வைத்து விட்டு பாகனை பார்க்கிறான். பாகனிடமாவது அவன் பேச வேண்டும் இல்லையா? அங்கேயும் மௌனம். என்ன செய்யறான் தெரியுமா? பாகனுடைய கையில என்ன இருக்கும்? தார்குச்சி இருக்கும் இல்லையா? அது கொடு அப்படிங்கிறான். உரையாடல் இல்லை, சைகை. அதை அவன் கொடுக்கிறான். கொடுத்த உடனே அதை பார்க்கிறான். முனையில ஒரு இரும்பு முள் இருக்கு. இரும்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர் பயன்படுத்தினான் என்பதற்கு என் தாய்க்குச்சி முள்ளும் எடுத்திருக்காங்க. அந்த இரும்பு குச்சி இருக்கு இல்லையா? அந்த இரும்பு குச்சிய பேசல, அப்படியே அப்படி புடுங்குறான். புடுங்கி இடது கையில அப்படி மூடி வச்சுக்கிறான். இப்ப சாப்பிட்ட கழிய பாகன்கிட்ட கொடுக்குறான். தேர் புறப்படுது. அவன் என்ன உரையாடல் சொல்லி இருப்பான்? அன்பான பாகனே, இதில் ஏறுவது மன்னன் அல்ல, எனக்கு யானை பயிற்சி உண்டு, குதிரை ஏற்ற பயிற்சி உண்டு, தேர் ஏற்ற பயிற்சி உண்டு. ஆனால் இந்த புலவனுக்கு எதுவுமே தெரியாது. நீ கொஞ்சம் அதட்டி முள்ள வச்சு ஓட்டிட்டீங்கன்னா அவன் கீழே விழுந்தானா தமிழ் விழுந்துலையா? தமிழ் விழக்கூடாது. அவன் போகிற போது 2 மான்கள் இல்லறம் செய்து கொண்டிருக்கும். அதை பார்க்கின்ற போது ஒரு அகத்துறை பாடலுக்கு அவனுக்கு ஒரு உவமை கிடைக்கும், அவனுக்கு ஒரு உருவகம் கிடைக்கும். அங்கே வண்டுகள் மலர்களோடு அங்கே மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருக்கும். நீ ஓட்டுகிற அந்த வேகத்தில்
அவை பயந்து போனால் அவன் துடித்து போவான், என் தமிழுக்கு ஒரு கவிதை கிடைக்காம போய்விடும். எனவே நிதானமாக ஓட்டு, அமைதியாக ஓட்டு. அவன் இயற்கையை ரசித்துக் கொண்டே போய் தமிழுக்கு கவிதை கொடுக்கிற கவிஞனாகவே அவனை கொண்டு போய் அவன் ஊரில் சேர்த்து விட்டு வா என்று சொன்ன இனவடா என் தமிழ் இனம், என் மன்னர்கள். சரி போதும். இங்கே என் வணங்காமொழி இதை கேட்கவில்லையே என்ற அந்த வலியோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது வயிற்றில் இருக்கிற ஒரு 3 மாத குழந்தை பேசுகிறது. இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பெண்களுக்குமாக அல்லது ஆண்களுக்குமாக இந்த கவிதையை படிக்கிறேன். கவிதை அல்ல, அது ஒரு சிறுகதை தான். இதுவரையும் என்னுடைய பேச்சு முடிஞ்சிருச்சு. இப்ப அங்க சென்னையில என்னுடைய பிள்ளை நான் முத்துக்குமாருக்கு 50வது பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கிறது. நம் அனைவருமே நீங்கள் எழுந்து நில்லுங்கள். முத்துக்குமாருக்கு அழகழகான ஆனந்தையாரை வீட்டிய அன்பு தம்பி, நான் முத்துக்குமார் 50வது பிறந்த நாள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் முத்துக்குமார் வாழ்க என்று சொல்லுங்கள். தம்பி, நான் முத்துக்குமார் 50வது பிறந்த நாள். முத்துக்குமார், முத்துக்குமார், முத்துக்குமார். நன்றி.